வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது முரா அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ரித்து அருண், சுராஜ் வெஞ்சரமுடு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை முகமது முஸ்தபா அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வேற யாருமே இல்ல, கப்பல்லா அப்படின்ற படத்தோட டைரக்டர். இந்த படம் இவரோட 2வது படம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படம் 4 நண்பர்களோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி தான் போகும். தமிழ்ல வந்த சுப்பிரமணியபுரம் படம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட அந்த சாயல்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த 4 நண்பர்களோட லைஃபை காட்டுறாங்க. இவங்க அந்த ஊருக்குள்ள சும்மா ஜாலியா தெரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். வேலை வெட்டி அப்படின்றதெல்லாம் பெருசா இல்லவே இல்லை. அதனால சொக்கு அப்படின்றவரோட கேங்ல சின்ன சின்னதா அடியாள் வேலை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சொக்கு யாரோட தலைமையில ஒர்க் பண்றாரு அப்படின்னா நம்ம சுராஜ் வெஞ்சரமுடு தலைமையில தான். சுராஜை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவோட ஒரு மாசான ஒரு கேங்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். கரண்டா பாத்தீங்க அப்படின்னா அடிதடி அப்படின்றதெல்லாம் அவரு டைரக்டா இறங்கி பண்ணாம கீழே இருக்கிறவங்களை வச்சு பண்ணி வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. இந்த 4 பேரும் அந்த கேங்ல நல்ல பயங்கரமா வளர்ந்துட்டு வராங்க. ஒரு பர்டிகுலர் கட்டத்துல ஒரு முக்கியமான டாஸ்கை சுராஜ் அவருக்கு தராரு. அதாவது மதுரையில ஒரு இடத்துல இருந்து பிளாக் மணியை திருடிட்டு வரணும் அப்படின்றத அந்த டாஸ்க். அந்த டாஸ்கை இவங்க கையில எடுக்கிறாங்க. அதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் வருது, என்னென்ன மாதிரியான கான்ஃபிளிக்ட் வருது, அதுக்கப்புறமாட்டு அவங்களுக்கு என்ன ஆகுது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் இவங்க திருப்பி ரிவெஞ்ச் எடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த 4 நண்பர்களோட வாழ்வியலை காட்டின விதம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப நேச்சுரலா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட லைஃப்ல ஒருத்தருக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சுராஜோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது தேவையில்லாம சவுண்டை கொடுக்கறது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாம தேவைப்படுற இடத்துல மாஸ் காட்டுறது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி அந்த மதுரை பசங்களோட சேர்ந்து அந்த மிஷனை பண்றது அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த மிஷனின் போது நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்றது பயங்கர பரபரப்பாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல பார்வதி மாலா அவங்களோட கேரக்டர் அப்படின்றதுமே ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்திருப்பாங்க. ஓவரால் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றது இந்த படத்துல ஒரு மாதிரி டாப் நாச்சா இருந்துச்சு. பயங்கர ராவா எடுத்திருப்பாங்க. அந்த ரிவெஞ்ச் அப்படின்றதுமே ஒரு மாதிரி இன்டென்ஸான ரிவெஞ்சா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையா நான் பாக்குறது என்ன அப்படின்னா பயங்கர ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுக்கெல்லாம் காரணம் யாரா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கெஸ் பண்ணுவோம்ல, கிட்டத்தட்ட அது ரொம்ப ஈஸியான ஒரு கெஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா அவரே தான் இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்து அந்த பசங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதுமே நமக்கு கிளீனா கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலேயே அந்த சீன் நடக்கும் போது நமக்கு பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட் அப்படின்றது கிரியேட்டே ஆகாது. அதே மாதிரி அந்த 4 நண்பர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் அதோட இன்டென்சிட்டி அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் அதிகமா காட்டியிருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் அந்த மதுரை பசங்களோட இருக்கக்கூடிய பாண்டிங் அப்படின்றது ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. பட் இந்த 4 பேருக்குள்ள இருக்கிறது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருந்திருக்கலாம். அதே மாதிரி இந்த படம் சுப்பிரமணியபுரத்தோட சாயல் இருந்துச்சு அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீனே இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் சீன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனாலேயே யார் இதை பண்ணிருப்பா அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நீட்டான ரிவெஞ்ச் டிராமா, பட் இன்னுமே கொஞ்சம் புதுமையான விஷயங்கள் இருந்திருக்கலாம். கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ராவான சில காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.